சர்ப்பதோஷம், கால சர்ப்பதோஷம். சர்ப்பதோஷம், சர்ப்ப கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது ராகு, கேது. இந்த ராகு கேதுவால ஒரு ஜாதகருக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகளை சொல்றது தான் சர்ப்பதோஷம். ஒருவருடைய ஜனன லக்னம் அல்லது ஜனன ராசிக்கு 2ஆம் இடம், 5ஆம் இடம், 7ஆம் இடம், 8ஆம் இடம், 12ஆம் இடம், இந்த இடங்கள்ல ராகுவோ கேதுவோ இருந்தா அதைத்தான் சர்ப்பதோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாக இதுக்கு பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருக்காளகஸ்திக்கு நம்ம போக சொல்லுவாங்க, திருநாகேஸ்வரத்துக்கு போக சொல்லுவாங்க, இல்லை திருப்பாம்படம்ங்கிற இடத்துக்கு போக சொல்லுவாங்க. அங்கு போய் நம்ம வழிபாடு செய்வாங்க. அந்த புத்துக்கு பால் ஊற்றுறதோ அல்ல நாகத்துக்கு பால் அபிஷேகம் செய்வதோ போன்ற செயல்பாடுகளை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். இது திருமண பொருத்தத்தில் மிக முக்கியமான ஒரு பொருத்தம். சர்ப்பதோஷம் இருந்ததுன்னா அந்த ஜாதகர் அதே சர்ப்பதோஷம் இருக்கிற ஜாதகத்தை தான் சேர்க்கணும் அப்படின்னாங்க. இல்லைன்னா அதில் சில விதிவிலக்குகள் இருக்கு. இப்போ ஒருத்தருடைய லக்னத்திலிருந்து நான் சொல்லக்கூடிய இந்த இடங்கள்ல சர்ப்பகிரகங்கள் இருந்தால் பாதிப்பு 70% இருக்கும். ராசியிலிருந்து நான் சொல்லக்கூடிய இடங்கள்ல ராகுகேது இருந்தது அப்படின்னா 30% இருக்கும். ஒரு சின்ன உதாரணம் பாருங்களேன். இப்போ லக்னத்தில் ஒருத்தருக்கு கேது இருக்குன்னா கண்டிப்பாக அதுலேருந்து 7ஆவது இடத்துல ராகு இருப்பார் இல்லையா? 360 டிகிரியில் 180 டிகிரி கரெக்டாக பாதி, சரி பாதி. அப்போ அவர் எப்படி இருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லக்னத்தில் கேது இருந்தாலே அவர் ஒரு ஆன்மீக ஈடுபாடு உடையவராக இருப்பார், தனிமை விரும்பியா இருப்பார் அப்படின்னு நம்ம நிறைய குணங்களை சொல்லுவோம். அதுலேருந்து 7ஆம் இடம் அப்படிங்கிறது எதை குறிக்குதுன்னா குடும்ப வாழ்க்கையை குறிக்குது, இல்லற வாழ்க்கையை குறிக்குது. அந்த இடத்துல ராகு இருந்தால் என்ன ஆகும்? மன வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, இல்லற வாழ்க்கையை குறிக்கக்கூடிய ஒரு இடம். துணைவன் யாரு, துணைவி யாருன்னு சொல்லக்கூடிய ஒரு இடம். பொதுமக்களோட இருக்கக்கூடிய வெகுஜன தொடர்பை குறிக்கக்கூடிய ஒரு இடம். இந்த இடத்துல ஒரு பாவக்கிரகம் இருக்கு அப்படிங்கும்போது என்ன ஆகும்னா அது பல பிரச்சனைகளை ஏற்படுத்தும். திருமணத்தை தள்ளி கொண்டு போகலாம், அல்லது மன வாழ்க்கையில பல பிரச்சனைகள் ஏற்படலாம், குழந்தை பாக்கியம் தள்ளி போகலாம். இப்படி அன்றைக்கே நம்முடைய பெரியவங்க கணிச்சிருக்கிறாங்க. ஜோதிடம் என்பது வான சாஸ்திரத்தோடு சேர்ந்த கணிதவியல் அறிவு சேர்ந்த ஒரு விஞ்ஞான கலைக்கு பெயர் தான் ஜோதிடம். உலகத்தில் நடக்கக்கூடிய பல விஷயங்களை நம்ம இதன் மூலமா கணித்து சொல்ல முடியும். அப்பேற்பட்ட தெய்வீகமான கலை, மன்னர்கள் காலத்துல மிக உயர்வாக போற்றப்பட்ட ஒரு கலை, இன்னைக்கு அது ஒரு வயிற்று பிழைப்புக்கான ஒரு தொழில் மாதிரி இன்னைக்கு சுருங்கி போச்சு. அந்த அளவுக்கு உயரத்தில் வைத்து கொண்டாடப்படக்கூடிய எதிர்காலத்தை மிகச்சரியாக கணித்து சொல்லக்கூடிய பேர் அற்புத ஆற்றல் உடைய ஒரு கலையை நம்முடைய மண்ணிலே பெரியவர்கள் வைத்திருந்தார்கள் என்று சொன்னால் அது ஜோதிட கலை தான். ஜோதிடத்துல மிகப்பெரிய ஆராய்ச்சிகளை செஞ்சவங்களா இருக்காங்க. ஆரியப்பட்டருடைய நூல்கள்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி வராகமித்திரர் போன்ற பல ஜாம்பவான்கள் இந்த ஜோதிடத்துல பல நூல்கள் எழுதியிருக்கிறாங்க. அந்த பைங்கிறதனுடைய அளவு என்னங்கிறது தெளிவா நம்ம ஜோதிடத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இன்னைக்கு கணிதத்தில் இருக்கக்கூடிய எல்லா சூத்திரங்களும் பார்த்தீங்கன்னா அதனுடைய அடிப்படை எங்கன்னா நம்முடைய ஜோதிடத்தில் தான் இருக்கு. எத்தனையோ நூற்றாண்டுகளுக்கு முன்பே நம்முடைய ஜோதிட கலையில சொல்லப்பட்ட கருத்துக்களை எல்லாம் லத்தீன்லையும் கிரீக்லையும் மொழிபெயர்த்து கொண்டு போய் இந்த கருத்துக்களை வைத்து அவங்க ஆச்சரியப்படுறாங்க. பூமிக்கும் சூரியனுக்கும் இடைப்பட்ட தூரம் எவ்வளவு, அதனுடைய எடை எவ்வளவுங்கிறத மிக 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 துல்லியமாக நம்முடைய ஜோதிட சாஸ்திரத்தை சொல்லப்பட்டிருக்கு. அந்த கணக்குகளை உட்கார்ந்து வெளிநாட்டுக்காரங்க பார்க்கும்போது ஆச்சரியப்படுறாங்க. இவ்வளவு உயர்ந்த பொக்கிஷம், இவ்வளவு அறிவான ஒரு விஷயத்த எப்படி இவங்க கணிச்சு சொன்னாங்க அப்படின்னு அவங்க ரொம்ப பேராச்சரியப்படுறாங்க. அந்த மாதிரி ஒண்ணுதான் இந்த சர்ப்பதோஷம் அப்படிங்கிறது. இந்த தோஷம் இருந்தால் அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும். கால சர்ப்ப தோஷம்ங்கிறது என்னன்னா 2 கிரகங்களுக்கு இடையில மற்ற கிரகங்கள் மாட்டிக்கிடும். அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த 2 கிரகமே ஆன்டி கிளாக் வைஸ்ல சுத்தக்கூடிய ஒரு கிரகங்கள். சுக்கிரனும் பாருங்க ஆன்டி கிளாக் வைஸ்ல தான் சுத்தும், எதிர்மறையா தான் சுத்தும். ஆனா நாம் என்ன நினைக்குமோ அதுக்கு நேரம் ஆப்போசிட்டா தான் அவங்க நினைப்பாங்க. ஏன்னா அது ஆப்போசிட்டா சுத்துற கிரகம். அதே மாதிரிதான் இந்த ராகு டு கேது. கேதுக்குள்ள போகும்போது அந்த பிளானட்ஸ் எல்லாம் பாதிக்கப்படும். ராகு அந்த பிளானட்ஸ் மேல வரும்போது அது வேறு விதமான பாதிப்புகளை கொடுக்கும். அப்படி 2 கோள்களுக்கு நடுவுல மற்ற கோள்கள்லாம் மாட்டுச்சு அப்படின்னா எதுவுமே செயல்பட முடியாது, முடக்கி போட்டுரும். இது ஒரு 32 வயது வரைக்கும் தான் இப்படி இருக்கும். அதன் பிறகு இது செயல்படாது. அதன் பிறகு தாராளமாக அவர் வாழ்க்கையில பல முன்னேற்றங்களை ஏற்படும். அதனால இந்த தோஷங்களை பார்த்து நம்ம முடங்கி போகக்கூடாது. இதையும் தாண்டி அதற்குரிய பரிகாரங்களை நம்ம செய்து பல ஜென்மாவினுடைய பாவத்தை இந்த ஜென்மத்திலேயாவது நம்ம கழிக்க வேண்டும் என்ற ஒரு ஆன்மீக தேடலோடு நம்ம இந்த பூமியில வாழ்க்கையை மேற்கொள்ளணும். பணம், பேரு, புகழ், ஆஸ்தி, அந்தஸ்து, செல்வம், செல்வாக்கை தேடுவதை காட்டிலும் நம்முடைய ஆத்மாவுக்கான போராட்டமாக நம்முடைய வாழ்க்கையை நம்ம வடிவமைக்கணுங்கிறது தான்
இந்த ஜோதிட பலன்கள் நமக்கு சொல்லக்கூடிய செய்தி. மீண்டும் பல புதிய தகவல்களோடு, அதில் அறியப்படாத பக்கங்களோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி. மகன் அறிவு தந்தை அறிவு அப்படின்னு ஒரு இலக்கிய வழக்கு இருக்குது. அப்பாவோட அறிவு தான் பிள்ளைக்கு வரும் அப்படிங்கிறது அப்படி தானே வரும். வாழையடி வாழையாக வந்த திரு கூட்ட மரபு அப்படி தான் இருக்கும். மகன் அறிவு தந்தை அறிவு அப்படிங்கிறது. அப்பா என்ன நினைக்கிறாரோ அப்படி தான் பிள்ளை நினைக்கும். அப்பா செய்கிற மாதிரி தான் பிள்ளையும் செய்யும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அது ஒருத்தருடைய செயல். தந்தை தாய் 8 அடி பாய்ஞ்சா குட்டி 16 அடி பாயும்னு சொல்லுவாங்க. ஒரு பழைய படத்தில் கலைவாணர் என்எஸ் கிருஷ்ணா என்ன பண்ணுவார்னா, ஒரு கோடு போடுவார் தரையில். கோடு போட்டு இந்த கோட்டை அழிக்காமலேயே இந்த கோட்டை சின்னதாக்குங்க பார்ப்போம் அப்படின்னு கேட்பார். கோடு இருக்குது, அதை அழிக்காமலேயே சின்னதாக்குறதுனா எப்படி? பக்கத்தில் ஒரு பெரிய கோடை போட்டால் அது சின்ன கோடாக மாறிடும் போட்டு காட்டுவார். அது அறிவு. ஒரு ராஜா ரொம்ப நல்லா ஆட்சி பண்ணார். மக்கள்கிட்ட இருந்து பணம்னு எதுவும் வரியாக வாங்கக்கூடாது அப்படின்னு ஒரு கோட்பாடு வச்சுருந்தார். பணம் வாங்க மாட்டார் வரிக்கு. அதுக்கு பதிலாக என்ன பண்ணுவார்னா, டெய்லி ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு மரக்கா நெல்லை கொடுத்து அனுப்புவார். ஒரு மரக்கால்ங்கிறது ஒரு அளவு. நெல்லை கொடுத்து அனுப்பிச்சு சாயந்தரம் திரும்பி அதே சிப்பாய்கள் அனுப்பிச்சு என்ன பண்ணுவார்னா, ஒரு மரக்கா அரிசி திருப்பி கொடுக்கணும். அவ்வளவுதான். இதுதான் வரி பணம். இந்த நெல்லையே கொடுத்து அரிசியாக வாங்கிறது தான். இதில் என்ன சூட்சுமம்னா, ஒரு மரக்கா நெல்லை அரைச்சோம்னா அரை மரக்கா அரிசி தான் வரும். திரும்பி ஒரு மரக்காவுக்கு ஒரு மரக்கா அரிசியை திருப்பி கொடுக்கணும்னா எப்படி பாருங்கள், இவன் கையிலேருந்து ஒரு மரக்கா நெல்லை போடணும். இது ஒரு மறைமுக வரி மாதிரி வாங்க ஆரம்பித்தார். ஒரு நாள் திடீர்னு ராஜாவுக்கு உடல்நலம் குறைஞ்சி போச்சு. உடனே எல்லாரும் வந்து பார்த்தாங்க. பக்கத்து நாட்டு ராஜாக்கள்லாம் வந்து பார்த்துட்டு போனாங்க. உள்ளூர்லேருந்து ஒருத்தரும் வரல, பொதுமக்களும் வரல, யாருமே வரல, பிரமுகர்களும் வரல. மந்திரியை கூப்பிட்டு கேட்டார், என்னையா உள்ளூர்காரன் எவனுமே எனக்கு உடம்பு முடியலன்னு பார்க்க வரல அப்படின்னு கேட்டார் ராஜா. நீங்கள் என்ன ராஜா, ஒரு மரக்கா நெல்லை கொடுத்து அரை மரக்கா அரிசி வாங்கினீங்கன்னா அந்த அரை கூலி செலவு மட்டும் அவன் எடுத்துக்கிட்டு கொண்டு வந்து கொடுத்துருவான். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு மரக்கா நெல்லுக்கு ஒரு மரக்கா அரிசி வரணும்னா என்ன அர்த்தம்? அவன் கையிலிருந்தில் கொடுக்க வேண்டியிருக்கும். இப்படி அநியாயமாக வரி வாங்கலாமா அப்படின்னு மந்திரி சொன்னான். உடனே மகனை கூப்பிட்டான். யார்? ராஜா. நான் தப்பு பண்ணிட்டேன், எனக்கு நல்ல பேர் கிடைக்கிற மாதிரி நீ உன்னுடைய ஆட்சியை எனக்கு பின்னாடி நடத்து அப்படின்னு சொல்லிட்டு இறந்து போயிட்டான். அப்பாவுக்கு நல்ல பேர் வாங்கி தர்ற பிள்ளை என்ன பண்ணணும்? இவன் என்ன பண்ணா தெரியுங்களா? டக்குன்னு ஆட்சி பொறுப்புக்கு வந்தோடனே ஒவ்வொரு வீட்டுக்கும் அப்பா என்ன அனுப்பிச்சாரு? ஒரு மரக்கா நெல்லை அனுப்பிச்சாரு. இவன் என்ன பண்ணான்? ஒரு மரக்கா தவிடை அனுப்பிச்சு ஒரு மரக்கா அரிசி கொடு அப்படின்னா. நெல்லை அனுப்பிச்சாதாவது அரை மரக்கா அரிசி தேரும், வெறும் தவிடை அனுப்பிச்சா என்ன? அப்பா, இவனுக்கு இவன் அப்பன் எவ்வளவோ பரவாயில்லப்பா, அவன் நல்லவன்ப்பா, இவன் தான்ப்பா மோசமானவன்னு ஊரே பேச ஆரம்பிச்சிச்சு. அப்பாவோட விருப்பம் என்ன? எப்படியாவது ஆட்சி பண்ணும்போது எனக்கு நல்ல பேர் வர்ற மாதிரி ஆட்சி பண்ணினார்ல. இப்படி நல்ல பேரை வாங்கி கொடுத்துட்டு மகன் ஆட்சி பண்ண ஆரம்பித்தான். அடுத்த ஒரு நிகழ்வில் சந்திப்போம். இந்த நாள் இனிய நாளாக அமைய நல்வாழ்த்துக்கள். வணக்கம்.